கலைனா தனிமை என்று பொருள். நாம் பிறரிடம் அதாவது பிறருக்கு புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கவிதைனா அல்லது ஓவியம்னா அது பிறருக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு புரிந்தால் போதும். கலையில் எது புரிதல்னா, நம்மால் ரசிக்க முடிகிறதா அதுதான் புரிதல். அது புரியணுங்கிற அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இங்கிலீஷ் பாட்டை கேட்குறோம் அல்லது ஒரு ஹிந்தி பாட்டை கேட்குறோம். அது நமக்கு புரியுதா? ஆனால் நம்ம ரசிக்க முடியுது. ஒரு ஆங்கிலேயர் வரைந்த அமெரிக்காவில் ஒரு தமிழ் மொழி தெரியாத ஒருத்தர் ஒரு ஓவியம் வரைகிறாரு. அந்த ஓவியத்தை நம்ம ரசிக்க முடியுது. ஆக ரசனை தான் புரிதல். ரசிக்க முடியவில்லை என்றால் உலகத்தில் இப்போ ஆப்பிரிக்காக்காரரோட ஒரு இசையை ஆப்பிரிக்கக்காரர்கள் மட்டுமே இல்லை, யாருமே ரசிக்க முடியலன்னா அது வந்து கலை அல்ல. கலைக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கிறது. ஒரு புரிதலை ரசிக்க முடிவதற்கு நாம் சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அதை செய்தால்தான் அதை ரசிக்க முடியும். ஒரு சும்மா வந்து ஒரு ஓவியம் வரைகிறோம், ஏனதானன்னு இருக்குன்னா உலகத்தில் உள்ள எல்லாருமே அதை என்ன சொல்லுவாங்க, ஏனதானன்னு கிறுக்கி வச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அது ஒரு அழகாக அதை ரசிக்க முடியுதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆக ரசிப்பதற்கு என்று பிரத்யோகமாக அந்த கலைஞர் வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்க வேண்டும். அது எளிமையாக கூட இருக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஓவியத்தை வரையணும் அப்படிங்கிற பல வண்ணங்களையும் பல வண்ணங்களை பயன்படுத்தி அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு உத்து கவனித்து அப்படி வரையணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா ஒரு எளிமையாக ஒரு பேனா வச்சு ஒரு கோடு போடலாம். கோடு போட்டு அதில் கூட ஒரு ரசனையோட இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ரசனையோடு அந்த கோடுகளை போட்டு வச்சால ஒரு புள்ளியில் கூட ஒரு ரசனை இருக்குது. புள்ளிகளை கூட நம்ம ரசிக்க முடியும். புள்ளிகளை அலட்சியமாக வைப்பதற்கும் கவனமாக வைப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. கவனமாக கையாள வேண்டும். ஒரு கலைக்கான கவனம் என்று ஒன்று இருக்கிறது, ரசனைக்கான கவனம். ரசித்து அந்த புள்ளியை வைக்க வேண்டும், ரசித்து அந்த கோடுகளை வரைய வேண்டும், ரசிச்சுக்கிட்டே வரையணும். நாம் வந்து கலை மூலமாக எனக்கு கிடைக்கிற நன்மை, நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன, வரைகிறவர் அதை ரசிக்க வேண்டும், ரசித்து அந்த பாடலை பாட வேண்டும், ரசித்து ஒரு ஓவியத்தை வரைய வேண்டும், ரசித்து ஒருவர் கவிதை எழுத வேண்டும். ரசிக்காமல் ஒருத்தர் வந்து ஒரு ஓவியத்தை வரைகிறாருன்னா அது உலகத்தில் யாராலையுமே வந்து ரசிக்கவே முடியாது. அதனால் அடிப்படையில் வந்து ஒரு ஓவியர் தான் வரைகிற ஒரு ஓவியத்தை ரசித்து வரையணும். அப்படிங்கும்போது அதில் உடனே உலகத்தில் எல்லாருமே ரசிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கொஞ்சம் பேராவது ரசிப்பாங்க. ஆனால் ரசிக்காமல் அலட்சியமாக வரையப்படுகிற எந்த ஒரு ஓவியமும் அதை யாராலுமே ரசிக்க மாட்டாங்க. அதனால் வந்து ரசித்து கலையோட அடிப்படை புரிதல்னா என்னென்னா ரசனை தான், மொழி அல்ல. ஒரு இசையை உலகத்தில் எங்கேயோ இருக்கிற ஒருத்தர், தமிழ் மொழியை தெரியாத ஒருத்தர் வந்து ஒரு இசை அமைக்கிறார், அதை ரசிக்க முடிகிறது. அந்த ரசனை தான் புரிதல். அதனால் ஓகே, நல்ல அற்புதமான தகவல் இது. ரசனை தான் கலைக்கான புரிதல். கலைக்கு அதனால் வந்து ஒரு மொழி ரீதியாக அதை புரிய வைக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இது கவிதைக்கும் பொருந்தும். அப்போ கவிதை பாடலுக்கு அப்போ ரசனை தேவையில்லை. அதாவது ரசனை தேவை, தவறாக சொல்லிவிட்டேன். பாடலுக்கு ஆனால் புரிதல் என்னன்னா, இப்போ ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, அது ஹிந்தி பாட்டாக இருக்குது அல்லது இங்கிலீஷ் பாட்டாக இருக்குது, அதை நாம் வந்து புரிஞ்சுக்கிறோம், ரசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு ஹிந்தி தெரியாது, இருந்தாலும் நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னா அதற்கான புரிதல் என்பதே வேறு. இசைக்கான புரிதல் என்பதே வேறு. ராகம், அந்த ராகம் வந்து நமக்கு வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கு. அதோட பாடல் வரிகள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ரசிக்கிறோம். அந்த ராகம் நமக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நடனம் ஆடுகிறார், ஒரு ஆங்கிலேயர் நடனம் ஆடுகிறார், அல்லது வந்து ஒரு ஆப்பிரிக்காரர் நடனம் ஆடுகிறார், பாகிஸ்தானை சேர்ந்த ஒருவர் நடனம் ஆடுகிறார், ஆனால் அவருடைய மொழி நமக்கு தெரியாது, ஆனால் அந்த நடனத்தை நம்மால் ரசிக்க முடிகிறது. அதுபோல தான். அப்படி என்றால் ஒரு கவிதை மட்டும், அப்போ கவிதையும் வந்து பாடலை ரசிக்க முடியும். ஒருத்தர் வந்து மொழி, நமக்கு தமிழ் மொழி தெரியாத ஒருவர் ஒரு சிற்பத்தை வடிக்கிறார், அந்த சிற்பத்தை பார்த்து ரசிக்க முடிகிறது. இசையை கேட்டு ரசிக்க முடிகிறது, ஓவியத்தை பார்த்து ரசிக்க முடிகிறது. இப்படி கலைகள் அப்படின்னு சொன்னாலே ஓவியம், சிற்பம், கவிதை, பாடல், இசை, இப்படி நிறைய இருக்குது. அப்போ கலைகளோட அனைத்து வடிவங்களையும் அது யார் அந்த கலைப்படைப்பை யார் செய்திருந்தாலும் அந்த கலைஞர் வந்து
கலைஞர் பேசுகிற அந்த மொழி நமக்கு புரியவில்லை என்றாலும் அவர் வெளிப்படுத்துகிற அந்த கலைப்படைப்பை நம்மால் ரசிக்க முடிகிறது. அப்படித்தானே? அப்படி இருக்கும்போது அப்போ கவிதையை மட்டும் ரசிப்பதற்கு மொழி தேவையா? மற்ற எந்த ஒரு கலைப்படைப்பிற்கும் நிறைய கலைகள், ஓவியம், சிற்பம், பாடல், இசை, நடனம், இப்படி கலைகளோட எதுக்குமே மொழி தேவையில்லை. ஆனால் கவிதைக்கு மட்டும் மொழி தேவைப்படுகிறதா அப்படின்னு பார்த்தா, கவிதைக்கு மட்டும் மொழி தேவைப்படுகிறது என்றும் சொல்லலாம். கவிதைக்கு மட்டும் மொழி தேவைப்படுகிறது என்று சொல்லலாம். மற்ற எந்த ஒரு கலைக்குமே மொழி தேவையில்லை. ஆனால் கவிதைக்கு மொழி தேவைப்படுகிறது. மொழி தெரிந்தால்தான் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட கவிதையை படிப்பதற்கு தமிழ் மொழி தேவைப்படுகிறது. ஆங்கில மொழியில் எழுதப்பட்ட கவிதையை வாசிப்பதற்கு ஆங்கில மொழி தேவைப்படுகிறது. ஆனால் புரிந்து கொள்வதற்கு நமக்கு இப்போ எனக்கு ஆங்கில மொழி பேச தெரியாது. எழுதியதை படிப்பேன். என்னால் எழுதியதை படிக்க முடியும். அப்படி என்றால் எனக்கு ஆங்கிலத்தை வாசிக்க தெரியும். ஆனால் புரிந்து கொள்ள தெரியாது. எனக்கு அந்த அளவுக்கு தான் ஆங்கில அறிவு உள்ளது. இது உண்மை. அப்படி இருக்கும்போது அப்போ என்னால் ஒரு ஆங்கில கவிதையை என்னால் புரிஞ்சிக்க முடியுமா? முடியும். எப்படின்னா, கவிதைகளுக்கு பொருள் தேவையில்லை, உச்சரிப்பு தான். எதுகை மோனை அந்த உச்சரிப்பு தான் கவிதைக்கு தேவை. அப்படிங்கும்போது எனக்கு ஆங்கில மொழியில் கவிதைகளை நான் புரிஞ்சுக்கணும்னா அந்த இதை வாசிக்க தெரிஞ்சாலே போதும். அதோட பொருள் தேவையில்லை. அந்த எதுகை முனையை அந்த வார்த்தைகளை வாசிக்க தெரிந்தாலே போதும். அதன் எதுகை முனைகளை நான் ரசிக்க கற்றுக்கொள்வேன். அந்த வார்த்தை உச்சரிப்பு தான். பொருள் தெரியாத வார்த்தைகளை போட்டு எனக்கு ஆங்கில மொழி தெரியும் போது அதை எனக்கு பொருள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. கவிதைக்கு பொருள் தேவையில்லை. கவிதைக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு இதுக்குமே, கலையின் எந்த வடிவத்திற்குமே, எந்த ஒரு கலையாக இருந்தாலும் சரி, அதற்கு பொருள் தேவையில்லை, மொழி புரிதல் தேவையில்லை. அதோட கவிதைன்னா அப்போ என்னன்னா அந்த வார்த்தைகள் தான், வார்த்தை உச்சரிப்பு தான் தேவை. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ திருக்குறள் நான் எடுத்துக்கிறேன். திருக்குறளை ஒரு திருக்குறள் கற்க கசடற கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த கவிதையை நான் ரசிக்கிறேன். எனக்கு தமிழ் மொழி தெரியும். எனக்கு அதோட பொருள் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. பொருள் தெரிஞ்சால் இதுவே நல்லா இருக்குல்ல. கற்க கசடற கற்றபின் நிற்க அதற்கு தக. பொருள் எனக்கு தெரியும், அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு தெரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலையில் நான் இப்போ தான் தமிழ் மொழியை கற்றுக்கிறேன். 1வது படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆசிரியர் சொல்கிறார், கற்க கசடற கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லும்போது அதில் உள்ள அந்த வார்த்தைகள், அந்த தொடர்பு, ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் உள்ள உச்சரிப்பு தொடர்பு, அதை என்னால் ரசிக்க முடிகிறது. கற்க கசடற அப்படி, கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படிங்கும்போது இதை நான் வாசிக்கும்போது எந்த மொழிக்காரனும் இதை ரசிப்பாங்க. எந்த ஒரு மொழியை சேர்ந்தவரும் தமிழ் மொழியை தெரியாத யாராக இருந்தாலும் இதை ரசிப்பார்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இது வெறும் உச்சரிப்பாக தான் பார்க்கணும். இதில் உள்ள பொருள் நமக்கு தேவையில்லை. ஆனால் அதில் பொருள் இருக்குது. அது இதை ரசிக்கிறதுக்கு இது கடந்த கால கவிதைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கவிதையை ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன். அந்த கவிதையின் பிரகாரம் அதில் பொருள் இல்லை. தமிழ் மொழியில் தான் நான் அந்த கவிதை எழுதுகிறேன். தமிழ் மொழி தெரிஞ்சவங்களுக்கும் அதோட பொருளை உணர முடியாது. அதை நான் வாசிக்கும் போதும் அதில் உள்ள பொருள் இல்லை, அதனுடைய உச்சரிப்பை மட்டும்தான் ரசிக்க முடியும். அதுதான் கவிதைக்கான ஒரு இது. அதை வாசிக்கும்போது அதை எந்த மொழிக்காரங்களும் ரசிக்கலாம். கவிதையை வாசிக்கணும். பொருள் உணர்ந்து அதை படிக்கக்கூடாது. கவிதையை வாசிக்கணும். அப்படிங்கும்போது அதை வாசிக்கும்போது அதன் உச்சரிப்புகளை தமிழ் மொழி தெரியாத யார் வேண்டுமானாலும் ரசிக்கலாம். ஆனால் அந்த கவிதையை படிப்பதற்கு தமிழ் தெரிந்திருக்க வேண்டும்.
எனக்கு வந்து இப்போ எனக்கு இங்கிலீஷில் பேச தெரியாது. ஒருத்தர் பேசினா அதில் என்ன பொருள்னு தெரியாது எனக்கு. ஆனால் இங்கிலீஷை எழுத்துக்கூட்டி எழுதுவேன். அப்படிங்கும்போது என்னால் ஆங்கிலத்தில் கவிதை எழுத முடியும். எனக்கு அதுவே போதும். ஆங்கிலத்தில் கவிதை எழுத எனக்கு வெறும் எழுத்தறிவு இருந்தாலே போதும். அதோட பொருள் உணர்ந்து எழுதுகிற பேசுகிற அந்த அறிவு எனக்கு தேவையில்லை. அப்படி இருக்கும்போது என்னால் இப்போ எனக்கு 2 மொழி தெரியும். தமிழ் மொழி தெரியும், ஆங்கிலம் தெரியும். ஆங்கிலம் எழுத்தறிவு மட்டும்தான் எனக்கு இருக்கு. அப்படிங்கும்போது எனக்கு எழுத்தறிவு மட்டுமே போதும். ஒரு எழுத்தை நான் ஒரு உச்சரிப்பை உச்சரித்து அதற்கு தகுந்த அதனை வேறு எழுத்தாக ஆங்கிலத்தில் எழுதுகிறேன். இப்போ கற்க கசடர கற்றபின் நிற்கத்தக அப்படின்னு நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எழுத முடியும் தானே? எனக்கு ஆங்கிலத்தில் பொருளுடன் பேச தெரியாது. பொருள் பேச தெரியாது. பிறர் பேசினாலும் அதன் பொருளை எனக்கு தெரியாது. ஆனால் எழுத்தறிவு உண்டு எனக்கு. அப்படி இருக்கும்போது என்னால் இப்போ வந்து கற்க கசடர கற்றபின் நிற்கத்தக அப்படின்னு எழுத முடியும் என்னால். புரியுதா? இது போதும். இதுதான் கவிதை. இதுதான் கவிதை. இதை வந்து ஒரு ஆங்கில மொழி தெரிந்தவர், தமிழ் மொழி தெரியாத ஒருவர் கேட்கும்போது அவருக்கு இந்த உச்சரிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசிக்கிறார்னு அர்த்தம். அதோட பொருள் அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த உச்சரிப்பு அவருக்கு பிடிச்சிருக்கு. கற்க கசடர கற்றபின் நிற்கத்தக அப்படின்னு சொல்லும்போது அந்த உச்சரிப்பு அவருக்கு பிடிச்சிருக்கு. அந்த உச்சரிப்பை அவர் ரசிக்கிறார். அவ்வளவுதான் கவிதை. அதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அதை தாண்டி அதற்கு என்ன பொருள் என்று தேட வேண்டிய அவசியம் வந்து இனிமேல் கிடையாது. இதுவரை இருந்தது, இனிமேல் கிடையாது. இனிமேல் ஏன் கிடையாது என்றால் கவிதையை நான் கண்டுபிடித்து விட்டேன். எது மனித உயிர்கள் பேச வேண்டிய கவிதையோ அதை நான் கண்டுபிடித்து விட்டேன். அவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அந்த நான் கண்டுபிடித்த அந்த கவிதை குறித்து மேலும் நாம் பேசலாம். எனது வீடியோ பதிவு அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லாமலும் இருக்கலாம். நான் என்ன சொல்லுகிறேன் என்பதை மட்டும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். எனது வீடியோ பதிவு வந்து அந்த அளவுக்கு கவர்ச்சியாக இல்லாமல் இருக்கலாம். உங்கள் கேட்பதற்கு இனிமையாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகின்ற தகவல்கள், அதில் உள்ள செய்திகள், கருத்துகள் முற்றிலும் இந்த உலகத்திற்கு புதுமையான கருத்து, புதிய செய்தி. புதிய செய்தி. அத்தகைய புதிய செய்தியை சொல்லுகிற நான் யார் என்பதை பின்வரும் பதிவுகளில் தெரிந்து கொள்ளலாம்.